மேன் ஆஃப் டுமாரோ அந்த மூவிக்கான கேஸ்டிங் ஒர்க்கில் நம்ம ஜேம்ஸ் கான் ஆல்ரெடி ஆவலாக இருக்கார். அவர் தான் இப்போதைக்கு அந்த கேஸ்டிங் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு பிரெய்னியாக் தான் ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ அதுக்கான கேஸ்டிங் ஒர்க்கு தான் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. கூடி சீக்கிரம் பிரெய்னியாக்கை யார் நடிக்க போகிறா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு ஆக்டர் இவங்க தான் அடுத்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இவங்க தான் ஃபஸ்ட் சாய்ஸில் இருக்காங்க, இவங்க தான் செகண்ட் சாய்ஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு ஒரு சில இடங்கள்லேருந்து அஃபிஷியலாக வந்த மாதிரி தான் வந்திருக்கு. பட் ஜேம்ஸ் கான் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் சொல்லலை. பட் கூடிய சீக்கிரம் அஃபிஷியல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக இவர் தான் கண்டிப்பாக மேன் ஆஃப் டுமாரோவில் பிரெய்னியாக்கை நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர் பேரை சொல்லியிருக்காங்க. லார்ஸ் எடிங்கர் அப்படிங்கிற ஆக்டர். இவர் நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் நடித்த நிறையா படங்கள் நான் பார்த்ததில்ல. பட் ஒரு நல்ல ஆக்டர்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இவரோட படங்கள் பார்த்தவங்க இவங்க அந்த ரோலுக்கு கரெக்டாக இருப்பாரா அப்படிங்கிறத சொல்லுங்கள். பட் இவர் தான் பிரெய்னியாக்கா மேன் ஆஃப் டுமாரோ மூவியில் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா பிரெய்னியாக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய கேரக்டர். அதை ஒரு நல்ல ஆக்டர், அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆக்டர் வச்சு தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இந்த ஆக்டர் பெருசாக எங்கேயுமே இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச மாதிரி தெரியல. படங்கள் நடிச்சிருக்காரு. பட் நிறையா பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டர் ஜேம்ஸ் கன் டைரக்ட் பண்ணி கொண்டு வந்தாருன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாகவே கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லெக்ஸ் லூதரை அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு வந்தார். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த லெக்ஸ் லூதருக்கும் இப்போ நீங்கள் ஜேம்ஸ் கன் யூனிவர்ஸில் பார்க்குற லெக்ஸ் லூதருக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருப்பார். அவரோட ஆம்பிஷனு நம்ம சூப்பர்மேனை கொல்றது அப்படிங்கிறது காமிக்லேயே இருக்கும். பட் அதை எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம சூப்பர்மேன் மூவியில் காட்டி பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது பிரெய்னியாக்கையும் இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரக்கான காரணம் அவருக்குன்னு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டரே டெவலப் பண்ணி கொண்டு போகிறக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. பட் நெட்ஃப்ளிக்ஸ் உள்ளே வரக்குள்ளேயும் நம்ம ஜேம்ஸ் கன் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். எப்படி பிரெய்னியாக்கை ஃபுல்ஃபில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி மேன் ஆஃப் டுமாரோ 2027 பார்த்துருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் கையில் போகிறனால அதுக்கு முன்னாடி அவங்க உள்ளே வந்து எதையும் குழப்ப மாட்டாங்க நம்புகிறேன். பட் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எதுவும் பண்ணிடுவாங்களோ, மேன் ஆஃப் டுமாரோ மூவியே அவங்க கை வச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் கேன் மேலே ஒரு சில நம்பிக்கை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவர் சீக்கிரமாக அந்த படங்களை எடுத்து கொடுத்துடணும் மேன் ஆஃப் டுமாரோ மூவியை. ஸோ அதில் பிரெய்னியாக்கா நம்ம இந்த ஆக்டரை பார்க்க போகிறோம். இந்த ஆக்டர் அதுக்கு ஆப்டாக இருப்பாரா இல்லையாங்கிறத நம்ம படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.